ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குயிக் அப்டேட். நீங்கள் ரீசெண்டாக துபாய் வரவராக இருந்தால் நீங்கள் யூஏஇ விசா அப்ளை பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ யூஏஇ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஏஇ விசா டாக்குமெண்ட்ஸுக்கு அடிஷ்னலாக இன்னொரு டாக்குமெண்ட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யூஏஇ விசா அப்ளை பண்ணக்குள்ள அந்த டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக யூஏஇ விசா அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் காப்பி, அதாவது பாஸ்போர்ட்டில் உங்களோட ஃபேஸ் பேஜ், அதாவது பயோ பேஜ், ரெண்டாவது ஒரிஜினல் டிக்கெட் காப்பி, அப் அண்ட் டவுன் கன்ஃபார்ம் டிக்கெட் காப்பி, அண்ட் ஒரு ஃபோட்டோகிராஃப், அதாவது ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும், கலர் ஃபோட்டோகிராஃப், அண்ட் ஹோட்டல் வவுச்சர் அல்லது டெனன்சி கான்ட்ராக்ட். உங்களோட யாராவது உங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் தங்குறீங்களா இருந்தால் அவங்களோட பேரில் உள்ள டெனன்சி கான்ட்ராக்ட். இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் தான் மேண்டட்டரியாக இருந்துச்சு உங்களோட யூஏஇ விசா சப்மிஷனுக்கு. இப்போ யூஏஇ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்டோடு நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டில் கவர் பேஜ், பாஸ்போர்ட்டில் வெளியில் உள்ள கவர் பேஜில் ஒரு காப்பியும் கட்டாயம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் யூஏஇ விசாக்கு அப்ளை பண்ணக்குள்ள உங்களோட அந்த 4 டாக்குமெண்ட்ஸோட அடிஷ்னலாக உங்களோட கரண்ட் பாஸ்போர்ட்டில் கவர் பேஜையும் சேர்த்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ யூஏஇ வர நீங்கள் யூஏஇ விசா அப்ளை பண்ணக்குள்ள மறந்துடாங்க, பாஸ்போர்ட் கவர் பேஜையும் சேர்த்து சப்மிட் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீட்டில் சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர், பை பை.